Hi everyone, welcome to our channel. எங்கடா எஸ்பிஐக்கு அப்புறம் எந்த வேகன்சியும் காணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இப்போ நமக்கு யூஏஐசியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்து ஒரு ஹோல்லி ஓன்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். டோட்டல் வேகன்சி வந்து நமக்கு 300. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து 78 கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து 78, மொத்தம் 300ல் 78, ஓபிசிக்கு 13, அன்ரிசர்வ் கேட்டகரியில் 52 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 5, எஸ்டியில் 0 வேகன்சி கொடுத்துருக்கான். இதெல்லாம் சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பே எடுத்தோடனே உங்களுக்கு பேசிக் பே வந்து 22,405 ரூபா. அதுக்கப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு 1,305 ரூபா ஏறும். அடுத்த 2 வருஷத்துக்கு 1,420 ரூபா இந்த மாதிரி பேசிக் பே ஆகும். கடைசியில் இந்த அமௌண்ட் வந்து வெயிட் ஆகும். அடுத்து எம்ஆலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான் உங்களுக்கு 22,405. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 37,000 பெர் மந்த் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு மெட்ரோ சிட்டியில் போஸ்ட் ஆனிங்கன்னா. அந்த அமௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெடிக்கல் பெனிஃபிட்டு, மெடிக்கல் பாலிசி, லீவ் ட்ராவல் சப்சிடி, ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீமு, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 30/9/2023 டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் அதிக வேகன்சி இருக்குது, கர்நாடகாலேருந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை. அடுத்து ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஸ்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா 5 இயர்ஸு, அதர் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, பெஞ்ச் மார்க்கு 10 இயர்ஸு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், விட்டோக்கு 5 இயர்ஸு, விட்டோ டைவர்ஸ் உமன்ஸில் இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சும்மா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா யார், எந்த அந்த கேட்டகரிக்குள்ளே யார் யார் வருவீங்க அப்படிங்கிறது பொறுத்து எல்லாமே டெஃபினேஷன் எது. அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமானது ஒன்று வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அதாவது நமக்கு இப்போ பேங்க்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 750 ருபீஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குறான். இப்போ அதர் தென் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி இவங்களை தவிர மற்ற யார் நம்ம ஓபிசி அண்ட் ரிசர்வ் ஜென்ரலில் அப்ளை பண்ணோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு 1000 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டிக்கில் வந்து 250 ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ இன்னைக்கு தேதி 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 6th ஜனவரி கம்ப்ளீட் ஆகிடும். கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு 10 days ப்ரியராக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் வேகன்சிஸ் இன் ஒன் ஸ்டேட் ஒன்லி. ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்க சென்டரில் தான் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ இங்கே வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் டெஸ்ட் வந்து February 2024 February மந்தில், அதாவது நீங்கள் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். February 1ஆம் தேதியே கூட வரலாம். February 2024 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் வந்து வீக் டேஸ்லேயும் இருக்கும், ஹாலிடேஸ்லேயும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஹாலிடேஸ் தான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எஸ்பிஐ மாதிரி வீக் டேஸில் கூட வைக்கலாம். ப்ரொபேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு மினிமம் பீரியட் வந்து 6 months. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா ப்ரொபேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா போஸ்டட் லொக்கேஷன் ஃபார் மினிமம் பீரியட் ஆஃப் 5 years. ஃபஸ்ட்டு எங்கே போஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் நீங்கள் 5 years ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபரே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. வந்து
அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். நம்ம பேங்க் மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு தான். மொத்தம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து 2 ஹவர்ஸ் இருக்குது. அது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ரீஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணாலும் லாங்குவேஜ் டெஸ்ட் பாஸ் பண்ணணும், அதாவது அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ், ரீஜினல் லாங்குவேஜ். பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, இங்கிலீஷ் நம்ம பேங்கிங்க்கு படிக்கிற மாதிரி தான், நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ் நம்ம ஆர்ஆர்பிக்கு படிச்சிருக்கோம். இப்போ ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கொஞ்சம் சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும். வெயிட்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே வெயிட்டேஜ் தான், மொத்தம் 200 கொஸ்டின் 250 மார்க்கு. வெயிட்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டான். பெனால்ட்டி மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ், நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டான். நீங்கள் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சும்மா உங்களுக்கு டெஃபினேஷன் தான். ஃபைனல் செலெக்ஷன் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்து இருக்கும். முன்னாடி சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிட்டான். இதில் சும்மா உங்களுக்கு டெஃபினேஷன் தான். லொக்கோமோட்டர் டிசபிலிட்டி, விஷுவலி இம்பேர்ட் கேண்டிடேட்ஸ். ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான். டவுன்லோடிங் ஆஃப் கால் லெட்டர் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கான், uac.co.in. அடுத்து ரிப்போர்ட்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் 2 hours, கேண்டிடேட்ஸ் about 4 hours. எப்போவும் நார்மல் தான். இதெல்லாம் வெரிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ட்டு, பயோமெட்ரிக்கு, அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஓகே, சர்வீஸ் கண்டிஷன்ஸ், டு கன்ஃபார்ம் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ். கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி மினிமம் பீரியட் ஆஃப் 5 years, அதான் அங்கேயே கொடுத்துட்டா நீங்கள் ஒர்க் கொடுக்கணும். 5 yearsக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சர்வீஸு. அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேரெக்டாக நம்ம இங்கே அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். அது வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜரு. நார்மலாக நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே தான். நீங்கள் வந்து 16th ஜனவரிலேருந்து 6th ஜனவரிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, வெப்சைட் கூட சர்வர் பிஸி ஆகிடலாம் திடீர்னு. மற்றபடி இதெல்லாம் என்ன ப்ரொசீஜர், ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர். நான் வேணால் ஒரு அப்லோடிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டிக்ளரேஷன் கொடுத்துருக்கான். ஓகே, அதனால் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கபடி கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் எல்லாம் அப்லோட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம் சென்டர் வந்துருச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கு என்னென்ன சென்டர் கொடுத்தோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மணிப்பூர், நாகாலாந்து, புதுச்சேரி, ராஜஸ்தான். தமிழ்நாட்டில் சென்னை, பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல், மொத்தம் 23 டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. ஒரே எக்ஸாமுனாலும் பக்கமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மற்ற எக்ஸாம் மாதிரி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் லாங்காக போய் எழுதணும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும், தூக்கம் கெடுதுன்ட்டு ஸ்பாயில் ஆகும். இது நம்ம பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டு எழுதிடுங்க. ஒரே எக்ஸாம்னால ஈஸியாக பாஸ் ஆகலாம். நல்லா படிங்க. அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 78 வேகன்சி கொடுத்துருக்கோம். அதிகமாக நமக்கு தான் வந்திருக்கு. ஓகே, நல்லா படிங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.